Tripper, the power of fashion presents Grand Diwali sale. Buy one get one, buy two get three. Offers available at all Tripper showrooms. Exclusive outlets at Chennai, Coimbatore, Erode, Tirupur. முன்னாலே டீம்ஸ் ஒரு கிட்டத்தட்ட 6 டீம்ஸ் வந்திருக்கும். மதுரையிலேருந்தும் வந்திருக்காங்க, அதே மாதிரி கோயம்புத்தூர்லேருந்தும் வந்திருக்காங்க. ஸ்டேட் ட்ரைனிங் சென்டர் மாநில பயிற்சி மையம் அங்கேருந்து வந்திருக்கோம் ஒரு 40 பேர். ஸோ மொத்தமாக ஒரு 90 பேர் இங்கே இருக்கும். எங்களுக்கு மெயினாக ஒர்க் பண்ணுறது இந்த போட்டு தான். இது இன்ஃப்ளேட்டபிள் ரப்பர் போட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் கிட்டத்தட்ட 10 பேர் அட் அ டைம் எங்களால் எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ நீங்கள் வேளச்சேரியில் மாத்திரம்னு பார்த்தீங்கன்னா we are 6 to 7 vehicles here. 7 வெஹிக்கிள் இந்த இடத்துல மாத்திரம், இந்த ஏரியாவுக்கு மாத்திரம் போட்டிருக்கோம். ஒவ்வொரு வெஹிக்கிள்லையும் போட்ஸ் இருக்கும். நீங்கள் இன்னொரு போட்டு இப்போ 6 வந்தது, இன்னொன்று 7 கொண்டாந்துருக்காங்க, 2 கொண்டாந்துருக்காங்க மதுரையிலேருந்து. தண்ணிக்குள்ளே இறங்காதீங்க. எது வேணும்னாலும் கால் பண்ணுங்கள். நான் இப்போ சொன்ன நம்பர்ஸ்க்கு கால் பண்ணால் கூட இம்மீடியட்டாக கார்பரேஷனும் பண்ணிகிட்டு இருக்காங்க. வணக்கம், ஹலோ தமிழா மக்களே. சென்னைக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்க இந்த சமயத்தில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், வேளச்சேரி ரொம்ப தாழ்வான பகுதி. அங்கே தான் தண்ணி சீக்கிரம் மக்களை பாதிச்சிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, ஸோ அதை தடுக்கணும், ப்ரிகாஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேளச்சேரி பகுதியில் கிட்டத்தட்ட 4 கேம்ப் செட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 6லேருந்து 7 ஃபயர் சர்வீஸ் வெஹிக்கிள்ஸ் இங்கே பொருத்தப்பட்டிருக்கு. ஏஜிஎஸ் காலனி, விஜயநகர், ராம்நகர் இந்த 3 பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா, அங்கே இருக்க மக்களுக்கு நாங்கள் நிறைய ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன விஷயங்களை அவங்க ரெடியாக இருக்காங்க அப்படின்றத அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், இப்போ எந்த மாதிரியான ரெஸ்கியூஸை பிளான் பண்ணியிருக்கீங்க மேம்? நிறைய மழை வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இப்போது ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. எங்களுடைய துறை இயக்குனர் திரு கரண் சின்ஹா அவர்கள் முன்னேற்பாடாக நம்மளுக்கு பின்னால் மழை வெள்ளத்தில் மக்களை மீட்க முடியாதுங்கிறதுனால முன்னாலே டீம்ஸ் ஒரு கிட்டத்தட்ட 6 டீம்ஸ் வந்திருக்கும். மதுரையிலேருந்தும் வந்திருக்காங்க, அதே மாதிரி கோயம்புத்தூர்லேருந்தும் வந்திருக்காங்க. ஸ்டேட் ட்ரைனிங் சென்டர் மாநில பயிற்சி மையம் அங்கேருந்து வந்திருக்கோம் ஒரு 40 பேர். ஸோ மொத்தமாக ஒரு 90 பேர் இங்கே இருக்கும் அட் ப்ரெசென்ட். இப்போ எங்கள் கையில் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா போட் இருக்குது, ஒரு 6 போட்டு. அந்த போட்ஸில் தாழ்வான பகுதியில் இருக்க மக்களை பாதுகாப்பாக உயர் இடத்துக்கு கொண்டு போய் விடுவோம். இதுதான் அங்கேயும் பண்ணோம். அதே போல் எங்களுடைய வீரர்கள்கிட்ட இப்போது இது நீங்கள் பார்த்தீங்கன்னா லைஃப் ஜாக்கெட் அண்ட் அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா போர்டு. இந்த போர்டு இது ஸ்பைன் போர்டு. யாருக்காவது முதுகு உடஞ்சிருந்துன்னு வச்சுக்கோங்க, அவங்கள அப்படியே கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டல் கூட்டுறதுக்கு எங்களுக்கு மெயினாக ஒர்க் பண்ணுறது இந்த போட்டு தான். இது இன்ஃப்ளேட்டபிள் ரப்பர் போட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் கிட்டத்தட்ட 10 பேர் அட் அ டைம் எங்களால் எடுத்துகிட்டு போக முடியும். அண்ட் இதில் ரோட்டில் ஈஸியாக போகக்கூடிய அளவுக்கு ஒரு 4 அடி தண்ணி இருந்தாலே எங்களுடைய வீரர்கள் கீழே அவங்க உயிரையும் மதிக்காது கீழே அவங்கள தாழ்வான பகுதியில் இறங்கி கூட்டிகிட்டு போவாங்க. பவர் சாஸ் வச்சுருக்கோம். அது மரங்கள் நிறைய விழும். இந்த மாதிரி சமயத்தில் காற்று அடிக்கும்போது நிறைய விழும். அந்த டைமில் இம்மீடியட்டாக எங்களுடைய துறையினர்னால் பூரா சென்னையை சுற்றி இதை வச்சு வேலை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை கிளியர் பண்ணி அப்புறப்படுத்தி உடனடியாக டிராஃபிக் அந்த இடத்துல சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இம்மீடியட்டாக பண்ணுறதுக்காக தயார் நிலையில் இன்றைக்கி காலையிலேருந்து மொபிலைசேஷன்னு சொல்லுவோம். எல்லாருமே ஒரு இடத்துல இருப்போம், அவங்களுக்கு லீவு எதுவுமே கிடையாது இந்த 4 நாள். ஸோ அந்த மாதிரி படை திரட்டும் பணியில் எங்கள் வீரர்கள் இங்கே இருக்காங்க. இப்போ இதுக்கு போன வாட்டி நீங்கள் குளத்தூரில் பண்ணதான் சொல்லுங்க மேம், அங்கே எந்த மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் ஒரு சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணீங்க? இல்லை, எப்போவுமே மழைன்னு வந்தால் சேலஞ்ச் என்னவா இருக்கும்னா தண்ணி தேக்கம், இனண்டேஷன்னு சொல்லுவோம், வாட்டர் இனண்டேஷன். அது ஒரு 3 அடி இருக்கும் முதல்ல, அப்புறம் 4 அடி 5 அடி மேலே போயிடும். சரி, இப்போ ஒரே டைமில் வர்றதுனால தான் அந்த ப்ராப்ளம். சரி, ஒரு சாதாரணமாக மழை பெஞ்சுது, ஒரு 10 நாளில் பெய்யக்கூடிய மழை ஒரே நாளில் பெய்யறதுங்கிறது தான் கஷ்டம். அதனால் உடனே என்ன ஆகிடும், எல்லா ஸ்டாம் வாட்டர் ட்ரைஸும் க்ளாக் ஆகிடும். ஏன்னா எல்லா தண்ணியும் ஒரே இடத்துக்கு போகும். இப்போ நாங்கள் நின்னக்கூடிய இடத்துல அந்த கெனல், அவங்க கொண்டு போய் விடக்கூடிய கெனல் ஒரே ஒரு கெனல் தான் இருந்தது. அதுலேருந்து எல்லா இந்த ஜவஹர் நகர் எல்லா நகர்லேருந்தும் அங்கே தண்ணி போச்சு. அப்படியும் கார்பரேஷன் டிட் அ வண்டர்ஃபுல் ஜாப். நல்ல பவர்ஃபுல் 120 ஹெச்பி பம்ப்ஸ் எங்ககிட்டயும் இருந்தது, 35 ஹெச்பி பம்ப்ஸ் இருந்தது. ஸோ அதை போட்டு கண்டினியூஸ் பம்பிங். ஸோ 5th டே பார்த்தீங்கன்னா பூராவுமே அந்த ஃப்ளாட் ட்ரெயின்டாக இருந்தது. ஸோ தட் இஸ் த ஒர்க் அவர் பீப்புள் டூ அட் திஸ் டைம் டியூரிங் எனி எமர்ஜென்சி. இப்போ போன வாட்டியை விட இந்த வாட்டி அதிக மழை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேம். இப்போ வேளச்சேரியில் இருக்க சும்மா இப்போ
பண்ணுவாங்க. போன வாட்டி வரும்போதே அதிகமான மழை தண்ணி இருந்துச்சு ராம்நகரில். இப்போ இந்த வாட்டி அதுக்கும் மேலே தண்ணீர் எதிர்பார்க்கப்படுது. அந்த அளவுக்கு நம்ம கிட்ட ஃபோர்ஸ் இருக்குங்க. இல்லை என்னன்னா இப்போ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இப்போ வரும்போதே என்னென்னா கார்ப்பரேஷன் வந்து வாட்டர் போர்டோடு சேர்ந்து அந்த இங்கே இருக்க போகக்கூடிய வாட்டர் ஸ்லெட்ஜ் உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த கெனல் கொண்டு போய் சேருது. அந்த எக்ஸ்ட்ரீம் வேளச்சேரி கெனல், பெரிய கெனல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போது ஃபுல்லாகவே அங்கே இருக்கிற ஸ்லட்ஜ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ எடுத்துகிட்டு இருந்தால் கண்டினியூஸாக வாட்டர் ஃப்ளோ இருக்குது. பிகாஸ் முதலே டிசைட் பண்ணிட்டோம் இந்த இடத்துல தான் தண்ணி போகணும், ப்ரீ பிளான்டாக இருக்கும். இப்போ ஏஜிஎஸ் காலனி தான் வி ஹவ் டார்கெட்டட். ஏன்னா அந்த இடத்துல லோ லையிங் ஏரியா, இட் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி இனண்டேட்டட். அங்கே வந்து 2 குரூ உட்காந்துருக்காங்க, இங்கே 4 குரூ இருக்காங்க. ஸோ ராம் நகர், இன்னொன்று வந்து விஜய் நகர், இந்த ஏரியா தான் டார்கெட் பண்ணியிருக்கோம். ஸோ வி ஹவ் சீன் தி ஏரியாஸ் விச் வில் பி இனண்டேட்டட், சென்சிட்டிவ் ஏரியாஸ்னு சொல்லுவோம், சென்சிட்டிவிட்டி மேப்பிங்னு மேப் பண்ணி வச்சுருக்கோம். இம்மிடியட்டாக மூவ்மெண்ட் இருக்கும். இப்போ மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. என்னென்னா நாங்கள் இப்போ ஃபுல்லாக போய் எங்களோட ஏரியாஸ் பார்த்துட்டு வந்தோம், யாருமே வீதியில் இல்லை, எல்லாருமே they are inside their homes. So that is also a very nice thing because of மீடியாவை பார்த்துட்டு அவங்க டெஃபினட்டாக they are all on alert. So this time hopefully we'll be able to do really better. இப்போ வந்து வேளச்சேரி பகுதியில், குறிப்பாக வேளச்சேரியில் மட்டும் எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் ரெடியாக இருக்குங்க? இப்போ நீங்கள் வேளச்சேரியில் மாத்திரம்னு பார்த்தீங்கன்னா we are 6 to 7 vehicles here. 7 வெஹிக்கிள் இந்த இடத்துல மாத்திரம், இந்த ஏரியாவுக்கு மாத்திரம் போட்டிருக்கோம். ஒவ்வொரு வெஹிக்கிள்லையும் போட்ஸ் இருக்கும். நீங்கள் இன்னொரு போட்டு இப்போ 6 வந்தது, இன்னொன்று 7 கொண்டாந்துருக்காங்க, 2 கொண்டாந்துருக்காங்க மதுரையிலேருந்து. ஸோ வி ஹேவ் ஆம்பிள். இப்போ ரோப்ஸ் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வண்டியோ ஏதோ சாலையில் ஸ்டக் ஆகிடுச்சுன்னா உடனே எங்கள் சோல்ஜர்ஸ் வந்து அதை இழுத்து கொண்டாந்துருவாங்க. ஸோ தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி துறையில் இருக்கக்கூடிய அத்துணை வீரர்களும் தயார் நிலை 24/7 இருக்கும். ஸோ மக்களுக்கு கவலை இல்லை. எங்களோட ரிக்வெஸ்ட் என்னன்னா, எலக்ட்ரிக்கல் வயர்ஸ் இருக்கும், அங்கே போய் ஈவன் இன்வெர்ட்டர்ஸ் தொடக்கூடாது. போன தடவை நாங்கள் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு சிறுமி இன்வெர்ட்டரில் கை வச்சு ஷி காட் அ ஷாக். ஸோ அவங்கள வந்து ஆம்புலன்ஸில் எடுத்துகிட்டு போனோம். இன்னொன்று, தண்ணிக்குள்ளே இறங்காதீங்க. எது வேணும்னாலும் கால் பண்ணுங்கள். நான் இப்போ சொன்ன நம்பர்ஸ்க்கு கால் பண்ணால் கூட இம்மீடியட்டாக கார்பரேஷனும் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபுல்லாக. ஸோ இம்மீடியட்டாக அவங்களுக்கு போட்ஸில் பேக்கெட்ஸ் போயிடும். அதனால் தயவு கூர்ந்து, ஏன்னா நீங்கள் இப்போ ரோடு நேராக போயிட்டே இருக்கீங்க, திடீர்னு ஒரு பள்ளம் வருது, உங்களுக்கு கீழே சொருகிட்டிங்கன்னா தெரியாது. இட் வில் பி வெரி வெரி டிஃபிகல்ட் ஃபார் அஸ். ஸோ லெட் தெம் நாட் கோ அவுட். வெளியில் சாதாரண விஷயங்களுக்கெல்லாம் வெளியில் போக வேண்டாம். அதுக்கு தான் முதலையே பேப்பர்ஸில் வந்து போட்டிருந்தாங்க, உங்கள் மீடியாவில் சொல்லியிருந்தீங்க ஸ்டாக் பண்ணி வச்சுக்கோங்கன்னு. ஸோ ஈவன் நவ் இட்ஸ் நாட் ரெய்னிங் ஹெவிலி. ஸோ லெட் தெம் ஸ்டாக் திங்ஸ் அண்ட் நாட் கோ அவுட். வெளியில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போனால் இப்போ செல் இருக்குது, உள்ளுக்கு வச்சே பேசிக்கலாம். ஸோ டிவியை கண்டினியூஸாக பார்க்க சொல்லுங்கள். தே ஷுட் ஹேவ் டேப்லெட்ஸ். இப்போ எங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்ததுன்னா, எல்லாருக்கும் சாப்பாடு முறையாக இல்லாததுனால வயிற்றுப்போக்கு இருந்தது. ஸோ இந்த மாதிரி மாத்திரைகள் ஜுரத்துக்கு எல்லாத்தையும் ரெடியாக வச்சுக்க சொல்லுங்கள். கால் பண்ணுறதுக்கு எனி டைம் எனி சர்வீஸ் இஸ் ரெடி. இப்போ மக்களுக்கு எந்த விதமான தேவைகள் இருந்தாலும் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை தயார் நிலையில் உதவ இருக்கின்றது. நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னா கூப்பிட வேண்டிய நம்பர்ஸ் 101-112-2855-4309, 2855-4311, 2855-4313. வேளச்சேரியில் இருக்கக்கூடிய ஏஜிஎஸ் காலனி, விஜய் நகர், ராம்நகர், இந்த 3 பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் வந்து ரொம்ப சேஃபாக வீட்டிலே இருங்க. உங்ககிட்ட இந்த சார்ஜர், இன்வெர்ட்டர், பவர் பேங்க்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அதை வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. பவரை ரொம்ப காஷியஸாக யூஸ் பண்ணுங்கள். கேமராமேன் விக்னேஷ், சதீஷ் அண்ட் விக்கியுடன் உங்களுக்காக வெதர் ரிப்போர்ட் கொடுக்கறது ஹலோ தமிழா.